ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 13க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்திய குடியரசின் வெற்றி என் வாழ்க்கை என் போராட்டங்கள் என்ற நூல் யாருடைய சுயசரிதை புத்தகம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய புத்தகம் தான் இந்திய குடியரசின் வெற்றி என் வாழ்க்கை என் போராட்டங்கள் அப்படின்ற நூலை அவர் எழுதியிருக்காரு. இந்த நூலினுடைய ஆசிரியர் அவரே தான், ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் அப்படின்றவர் பார்த்தோம்னா 14வது குடியரசுத் தலைவராக இருந்தவர் தான் பார்த்தோம்னா இவர். அவருடைய காலம் பார்த்தோம்னா, அதாவது அவர் குடியரசுத் தலைவராக இருந்த காலம் பார்த்தோம்னா 2017 இருந்து 2022 வரைக்கும் இருந்திருக்காரு. எத்தனாவது குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா 14வது குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. இந்த நூலை பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள் புதுடெல்லியில வெளியிட்டாங்க. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதுடெல்லியில. யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரதமர் மோடி அவர்கள். இந்த நூலினுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வாழ்க்கை பயணம் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவருடைய பொது வாழ்க்கை, அதுக்கப்புறம் இளைஞர்களுக்கு அவர் என்ன செய்தி கூற விரும்புறாரு அப்படின்ற ஒரு 3 டைப்ஸ்ல அந்த நூலினுடைய அம்சங்கள் இருக்கு. வாழ்க்கை பயணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பிறந்ததுல இருந்து அந்த குடியரசுத் தலைவராக வர வரைக்கும் அவர் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணாரு அப்படின்ற வரைக்கும் இருக்கிறது அவருடைய வாழ்க்கை பயணம். பொது வாழ்க்கை அப்படின்றது ஒரு குடியரசுத் தலைவராக வந்துட்ட பிறகு அதுல என்னென்ன சவால்கள்லாம் எதிர்கொண்டாரு, என்னென்ன மாதிரியான வெற்றிகள்லாம் அடைஞ்சாரு அப்படின்றத பத்திலாம் அந்த பொது வாழ்க்கையில பற்றின குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. இளைஞர்களுக்கு பார்த்தோம்னா விடாமுயற்சி, கடின உழைப்பு இதெல்லாம் இருந்தா நம்ம எதை வேணாலும் அடையலாம் அப்படின்ற மாதிரி இளைஞர்களோட வாழ்க்கைக்கு உதவுற மாதிரி பல்வேறு செய்திகளை அதுல தெரிவிச்சிருக்காரு. இதுதான் அந்த நூலினுடைய 3 அம்சங்கள்: வாழ்க்கை பயணம், பொது வாழ்க்கை, இளைஞர்களுக்கு செய்தி. இந்த நூல் யாரை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்களை பற்றியது. அடுத்து, சர்வதேச விண்வெளி நிலையத்தில் திறந்தவெளி அரைச்சூழலிலேயே எந்தெந்த தாவரங்கள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது? பரட்டைக்கீரை மற்றும் கடுகு தாவரங்கள் தான் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் திறந்தவெளி அரை சூழலிலே பார்த்தோம்னா இந்த தாவரங்கள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. பரட்டைக்கீரை, கடுகு தாவரங்கள். விதைகளின் வீரியத்தை விண்வெளி சூழல் எவ்வாறு பாதிக்கிறது என்பதை ஆய்வு செய்ய ஓய்வு நேரத்தில் வீரர்கள் இத்தாவரங்களை பராமரித்து வருவதாக அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா மேர் தெரிவித்துள்ளார் அப்படின்ட்டு சொல்றாங்க. நார்மலா விண்வெளியில எந்த செடியை வளர்த்து அங்க பார்த்தோம்னா தாவர வளர்ப்பு அறை அப்படின்ட்டு வெஜி அப்படின்ற VEGGIE அப்படின்ற ஒரு வளர்ப்பு அறையில வளர்ப்பாங்க. அதுக்கு பார்த்தோம்னா அந்த தாவரத்துக்கு இப்ப மண்ணா இருந்தா அதுல வேர்கள் பரவி அதோட சத்துக்களை எடுத்துக்கும். இப்ப அந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் பில்லோஸ் அப்படின்றது மூலமா தான் அதுக்கு தேவையான சத்துக்களும் நீரும் வழங்கப்படும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இதற்கு அங்க மேல ஒளிலாம் இல்லையே, அப்போ இங்கன்னா சன்லைட் இருக்கு, அங்க சன்லைட்லாம் இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா செயற்கை ஒளியான ரெட் அண்ட் ப்ளூ கலர் எல்இடியை செலுத்தி தான் இந்த தாவரங்களை வளர்ப்பாங்க. அந்த தாவர வளர்ப்பு அறைக்கு வெஜ்ஜி அப்படின்ட்டு பெயரு. அதே மாதிரி தாவரங்கள் எதன் மூலமா உணவு மற்றும் நீரை எடுத்துக்கொள்ளுது அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ட் பில்லோஸ் அப்படின்றது மூலமா தான் எடுத்துக்குது. செயற்கை ஒளி எந்தெந்த கலர் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட், ப்ளூ எல்இடி லைட்டை செலுத்தி தான் அந்த தாவரத்தை வளர்ப்பாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி வளர்க்குறாங்களே இது எதுக்காக அப்படின்ட்டு பார்த்தோம்னா, இப்போ ரொம்ப நீண்ட நாட்களுக்குலாம் பார்த்தோம்னா நிலவில் அப்படி இல்லைன்னா செவ்வாய் கிரகத்தெல்லாம் ஏதோ ஒரு ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் வளர்த்து அவங்க உண்றதுக்கு நீண்ட காலத்துக்கு நம்ம உணவு இல்லாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் அங்கே வளர்த்து அந்த தாவரங்கள் மூலமாக அதை அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கெலாம் யூஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ விண்வெளியில் வளர்க்குறது மூலமாக விண்வெளி சூழல் விதைகளோட வீரியத்தை என்ன மாதிரியான இதுவெல்லாம் பாதிக்குது, இப்போ ஒரு விண்வெளியில் வளர்கிற தாவரத்துக்கும் தரையில் வளர்கிற தாவரத்துக்கும் என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸு, அதில் என்ன மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்குது, அந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு தான் பார்த்தோம்னா இந்த மாதிரியான தாவரங்கள் வளர்க்கப்பட்டு பராமரிக்கப்படுகிறது. அதுக்கு அவங்க சூஸ் பண்ண தாவரங்கள் பார்த்தோம்னா பரட்டைக்கீரை அண்டு கடுகு தாவரங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, மாநில அளவில் யார் பெயரில் பயிர் விளைச்சல் போட்டிக்காக விருது வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அஞ்சலை அம்மாள் அவர்களுடைய பெயரில் தான் மாநில அளவில் பயிர் விளைச்சல் போட்டிக்காக விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விருதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் சிறு குறு விவசாயி விருது அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த விருதுல வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 2.5 lakhs, செகண்ட் பிரைஸ் 1.5 lakhs, தேர்ட் பிரைஸ் 1 lakh கொடுக்குறாங்க. இது எதுக்காக, இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிறு குறு விவசாயிகளினுடைய விவசாய உற்பத்தியை ஊக்குவித்தல் மற்றும் அவர்களுடைய பங்கினை பெருமைப்படுத்துறதுக்காக. இது யாருக்காக அப்படின்னா சிறு குறு விவசாயிகளின்
விவசாயிகளினுடைய விவசாய உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும் அவர்களினுடைய பங்களிப்பை வந்து பெருமைப்படுத்துவதற்காகவும் தான் வந்து மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் சிறு குறு விவசாயி விருது வழங்கப்படுகிறது. என்னென்ன மாதிரியான பயிர்கள்லாம் எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பயிர்களையும் விளைவிக்கிறவங்களுக்கு அவார்டு கொடுத்துருவாங்களா அப்படிலாம் கிடையாது. பயிர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிறுதானியங்கள், பயிர் வகைகள் மற்றும் நிலக்கடலை உள்ளிட்ட ஒரு 10 குறிப்பிட்ட பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு தான் வந்து இந்த விருது வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்யும் முதன்மை பயிர்களை குறைந்தது 2 ஏக்கருக்கும், ஏதாவது வந்து பிரைமரி பயிர் வச்சாங்கன்னா அதை வந்து 2 ஏக்கருக்கும், சிறுதானியங்கள் அல்லது எள் வகைகள்லாம் வந்து பார்த்தோம்னா குறைந்தது 1 ஏக்கருக்கும் குறைவாக இல்லாமல் பயிரிட்டிருக்க வேண்டும். முதன்மை பயிராக இருந்தால் 2 ஏக்கருக்கும், அதுவே வந்து சிறுதானியங்கள் அப்படி இல்லைன்னா எள் வகைகளாக இருந்துதான் குறைந்தது 1 ஏக்கருக்கு குறையாமல் பயிரிட்டிருக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இவங்க அஞ்சலை அம்மாள் அப்படின்றவங்க வந்து தென்னாட்டினுடைய ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுறாங்க. இவங்களுடைய காலம் பார்த்தோம்னா 1890 1961. இவங்க வந்து கடலூர்ல பிறந்திருப்பாங்க. இவங்களுடைய நேம்ல தான் வந்து பார்த்தோம்னா சிறு குறு விவசாயிகளுக்கான விருது வந்து வழங்கப்படும் அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.